என் பொண்ணு தெண்டல பாத்தீங்களா மாப்பிள்ள? பிறந்த நாள் அதுவுமா இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? தம்பி கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா இவன் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு தம்பி. கவலைப்படாதீங்க அத்தை. கடவுள் புண்ணியத்துல தென்றல் டேஞ்சர் ஜோனை தாண்டிட்டான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தென்றல் கண்ணு முழிச்சு ரெக்கவர் ஆயிடுவா. நீங்க தென்றலை நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை. பாவம் அந்த சித்துவை நினைச்சாதான். சித்துக்கு தான் அடி பலமா பட்டிருக்கு. சித்துவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு. சித்துவை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. எதிரிக்கு கூட துரோகம் நினைக்காத மனசு அவனுக்கு. அப்படிப்பட்டவன் இப்போ பழைப்பானா மாட்டானான்னு யோசிக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்கத்த. லக்ஷ்மி, தென்றலுக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எதுவும் கட்டல. நான் போய் தெரிஞ்சவங்களை பார்த்து பணம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். மாமா ஒரு நிமிஷம். தேவையில்ல. கவுண்டர்ல தென்றலுக்கும் சித்துக்கும் சேர்த்து பணம் கட்டிட்டேன். நீங்க ஏன் தம்பி ஏன் பொண்ணுக்காக பணம் கட்டினீங்க? என்ன மாமா எப்படி கேக்குறீங்க? ஏன் தென்றலுக்கு நான் பணம் கட்டக்கூடாதா? என்னைய வேற ஆளா பாக்குறீங்க? என்ன உங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய கூட நினைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் உங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு மனுஷனா பார்க்கலாம்ல. சிஸ்டர், என் பையன் எப்படி இருக்கான்? கண்ணு முடிச்சிட்டானா? நான் இப்ப அவனை பார்க்கலாமா? இல்லம்மா, அவருக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல. அது மட்டும் இல்லாம டைம் ஆக ஆக கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்காரு. இமிடியேட்டா அவருக்கு பிளட் கொடுத்தாகணும். அவருடைய பிளட் குரூப் AB நெகட்டிவ். பிளட் பேங்க்லயும் கேட்டு பார்த்துட்டோம். ரொம்ப ரேர் பிளட்ங்கிறதுனால அங்கேயுமே கிடைக்கல. உங்கள யாருக்காவது AB நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குங்களா? இல்லம்மா, என்னோட பிளட் குரூப் B பாசிட்டிவ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது AB நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா? அம்மா, பேஷண்டோட அப்பா எங்க இருக்காங்க? ஒருவேளை அவருக்கு AB நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரம் அவரை வர சொல்லுங்கம்மா. சிஸ்டர், நான் தான் சித்தோட அப்பா. அப்படியா? உங்க பிளட் குரூப் என்ன? O பாசிட்டிவ். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இமிடியேட்டா பிளட் கொடுத்தாகணும் சார். உங்க பையனுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அப்பதான் சார் ப்ரொசீட் பண்ண முடியும். சிஸ்டர், எப்படியாவது பிளட் ஏற்பாடு பண்ணி என் பையனை காப்பாத்திடுங்க சிஸ்டர். நான் தான் சொன்னேனேமா, ஆல்ரெடி நாங்க எல்லா பிளட் பேங்க்லயுமே விசாரிச்சு பார்த்துட்டோம். எங்கேயுமே ஸ்டாக் இல்ல. கொஞ்சம் சீக்கிரமா எங்கேயாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. சார், நீங்க? I'm
ஆகாஷ். பேஷண்ட்டுக்கு இமீடியட்டா பிளட் தேவைப்படுது. உங்க பிளட் குரூப் என்ன சார்? என்னோட பிளட் குரூப் AB நெகட்டிவ். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க பிளட் டொனேட் பண்றீங்களா? பிளட் டொனேட் பண்றேன். ஏன்னா அவர் என்னோட அண்ணன். சரி, சீக்கிரம் வாங்க சார். கண்ணா, என்னாச்சுப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போன. அதான் இன்னும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். அங்க என்னாச்சுப்பா? சித்துவுக்கும் தென்றலுக்கும் பெரிய ஆபத்து எதுவும் இல்ல இல்ல? அப்பா, தென்றலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா சித்துவோட நிலைமைதான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. என்னப்பா சொல்ற? சித்துவுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொல்றாங்க? அப்பா, சித்துவோட பின்மண்டையில பலமா அடிபட்டதால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கான். அவன் மூளை வேற ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கான். அதனால அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்கப்பா. ஐயோ கடவுளே! என்னவா? தென்றலுக்கு பரவாயில்லையா? ஆனா சித்துவோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கான். அவனை காப்பாத்துறது கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்களா? அந்த சாரதா மாதிரி இந்த சித்துவும் என்ன மதிக்காம நடந்துகிட்டு வந்தானே, அதனாலதான் அந்த ஆண்டவன் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கான். இந்த சூழ்நிலையில கூட எப்படி உன்னால இவ்வளவு திமிரா பேச முடியுது? ச்சே! அவங்க ரெண்டு பேரும் மீண்டு வந்துருவாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. சித்துவுக்கும் தென்றலுக்கும் இது ஆண்டவனோட தற்காலிக சோதனை தான். இந்த சோதனையில கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் மீண்டு வந்துருவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேட்டுக்கோ. சித்து, தென்றல், சாரதா இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் இப்படி எல்லாம் சோதனை கொடுக்கும்போது இந்த மாதிரி உடம்பெல்லாம் விஷத்தோட இருக்கிறவங்கள ஆண்டவன் எப்படி எல்லாம் தண்டிக்க போறான்னு பாரு.
பார்த்துக்கிட்டே இரு. என்னைக்கு வேணும்னாலும் ஆண்டவன் உன்கிட்ட எக்கு தப்பா விளையாட்ட ஆரம்பிச்சிடுவான். அந்த நேரத்துல உன்னால எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு பாரு. சார் பக்கத்துல இருக்க ரூம்ல 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க சார். சரி. அப்புறமா நீங்க கிளம்புங்க சார். ஓகே. மாதவி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில வரலாம். அக்கா, சித்து கண்டிப்பா கண்ணு முழிச்சிடுவான். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் காலையில வரேன். சரி மாதவி, பாத்துக்கோ. தம்பி, சாரதாவை பாத்துக்கோ. ஆகாஷ் வெளியில வந்ததும் அவனை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிடுப்பா. ஏதாவது மருந்து மாத்திரை வாங்க எமர்ஜென்சிக்கு தேவைப்படுவா. நாங்க போயிட்டு காலையில வரோம். சரிப்பா.
சித்து